அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மோதல் தொடர்பாக 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் விக்னேஷ், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மோதல் தொடர்பாக 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற வேண்டும் என கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட 13 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் விக்னேஷ், விவரங்கள். நிச்சயமாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி நேற்று இந்து அமைப்புகள் மற்றும் பாஜகவினர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது. மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என 100 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு நீதிமன்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவை இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் மேல்முறையீடு செய்து தீபம் ஏற்ற முடியாது என மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் 6 மணிக்கு மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும், இல்லை என்றால் 6:05க்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அறநிலையத்துறை மீது பதியப்படும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதைத் தொடர்ந்து 6 மணி அளவில் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் என அனைத்து பொதுமக்களும் எதிர்பார்த்து இருந்த நிலையில் மலை உச்சியில் தீபம் ஏற்றாமல் வழக்கம் போல் ஏற்றப்படும் மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டதால் கொதித்தெழுந்த இந்து முன்னணியர் மற்றும் பாஜகவினர், பொதுமக்கள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மலை மீது ஏற முற்பட்ட 500க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மற்றும் இந்து அமைப்பினர் கைது செய்யப்பட்டு காவல்துறையினருக்கும் அவர்கள் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போராட்டமானது நடைபெற்று வந்தது. இதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் இருந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக வழக்கு தொடர்ந்த நபர்கள் உள்ளிட்ட 5 பேர் மட்டும் மலை உச்சியில் சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருந்தால் தொடர்ந்து காவல்துறையினர் 144 தடை உத்தரவை காரணம் காட்டி சிஆர்எஃப் வீரர்களையும் இந்து அமைப்புகளையும் மலையில் செல்ல அனுமதிக்க முடியாது என பேச்சுவார்த்தையானது ஈடுபட்டு தொடர்ந்து பேச்சுவார்த்தை கைவிடப்பட்டு போராட்டமானது கைவிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு அத்துமீறி பொது சொத்துக்களுக்கு பங்கம் விளைவிக்க உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளின் கீழ் 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதில் 13 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.